ஏன்னா முகமதின்லா யாருமே இப்போ முஸ்லீம்ஸ் யாரும் அவ்வளோவா யாரும் தெரியறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியறதில்ல. அது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொத்து பிரிக்கும் போதும் சரி, ஒரு ஆண் வாரிசுக்கு எவ்வளோ சொத்து பிரிக்கணும், ஒரு பெண் வாரிசுக்கு எவ்வளோ சொத்து பிரிக்கணும், ஒரு மனைவிக்கு எவ்வளோ சொத்து கொடுக்கணும், தன்னோட தகப்பனுக்கு எவ்வளோ சொத்து கொடுக்கணும், தன்னோட மனைவிக்கு தன்னோட அம்மாவுக்கு இப்படின்றது ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லப்பட்டது. அதாவது கணவர் இறந்ததுக்கப்புறம் எப்படி அந்த சொத்து உரிமை கிடைக்கப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முகமதினால சொல்லப்பட்டிருக்கு. சில குடும்பங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சொத்து உரிமை தெரியாமலேயே அவங்க இஷ்டத்துக்கு சொத்தை அவங்களுக்கு வேணுங்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாங்க, வேணான்ற குழந்தைய விட்டுடுறாங்க. ஸோ இது வந்து பெரிய அநீதியாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் சில லிட்டிகேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்துக்கு நாடி தங்களுடைய நீதியை பெறுறதுக்கு வாய்ப்பு அமையுது.